மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நார்கள் வந்து பிஎன் பைக் மார்க். இந்த வண்டி பார்த்திங்கன்னா பல்சரில் வந்து டிசி டைப்னா பேட்டரி டைப் கூடிய சிடி உண்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா வண்டி வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் டைம் அடைச்சி ஓட சொல்லி கம்ப்ளைண்ட். சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட்டர் மாற்றிருக்காங்க. கார்பரேட்டர் தான் ஃபால்ட்டு உண்டு. கார்பரேட்டர் மாற்றி இதே ஃபால்ட்டு புது கார்பரேட்டர் மாற்றிருக்காங்க. மாற்றி அந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆகலை. ஏற்கனவே நம்ம அந்த சிடி உண்டு டெஸ்டிங் பண்ண கொண்டு அந்த டிவைஸை பற்றி போட்டிருந்தோம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இன்னொரு டைப் மாடலு. இதில் வந்து ஒரு 4-5 விதமான வண்டிங்களுக்கு ஃபோரம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிகான் சைன் இந்த மாதிரி வண்டிகளை டெஸ்ட் பண்ணக்கூடியது. இதில் வந்து அதாவது டிடிஎஸ்ஐ டபுள் ஸ்பார்க்குக்கு செக் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் இருக்கனால இந்த சிடி உண்டுடைய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ சிடி உண்டை செக் பண்ணினா உங்களுக்கு கரண்ட் வரும். டிடிஎஸ்ஸே தெரியும் உங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் ஏறினவுடனே ரைட் சைடு ப்ளக்கில் வந்து உங்களுக்கு கரண்ட் வரும். ரைட் சைடு ப்ளக்கில் எப்பயுமே வரும். ஆனால் இதில் வந்து ஸ்பார்க்கே சரியில்லை. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்தது இந்த வண்டியில். புது கார்பரேட்டரு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பேட்ரி புதுசாக மாற்றிருக்காங்க. எது மாற்றியும் ஃபால்ட்டு வந்து கிளியர் ஆகலை. ஒரு இந்த மாதிரி டிவைஸ் இருந்துச்சுன்னா ஒரு மெக்கானிக் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிவைஸ் வந்து கொஞ்ச நாளில் எல்லா மெக்கானிக் நண்பர்களுக்கும் கையிலையும் இது கிடைக்கிற மாதிரி அதோட ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துருக்கு. டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த இது இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இந்த வண்டியில் வந்து சிடி உண்டு தான் கம்ப்ளைண்ட்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வண்டியினுடைய சிடி யூனிட்டு. சிடி தான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகும், எல்லாம் செய்யும், ரைட்ஸ் ஆகும். திடீர்னு வந்து ரன்னிங்கில் அப்படியே விட்டு பிக்கப் இல்லை மாதிரி விட்டு பிடிச்சி போகும். மிஸ் ஆகி ஓடும். நிறைய பேர் காயில் தான் போச்சுன்னு சொல்லி எஸ்டி காயில் மாற்றுவாங்க. எஸ்டி காயில் கூட போகல அந்த வண்டியில். 2 காயிலுமே நல்லாயிருக்கு. தனியாக செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. இது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிடி எப்படி ப்ராப்ளங்கள் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்டிங் மிஷினில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கரெக்டாக தெரியாது. கரண்ட்டெல்லாம் வரும். ஆனால் ஃபால்ட்டை வந்து நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி டிவைஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபால்ட்டை வந்து நம்ம அக்யூரேட்டாக பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சாவி ஆன் பண்ணுறோம். சாவி ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டிவைஸை வந்து ஆன் பண்ணிட்டோம். இந்த வந்து ப்ளக்கு ஸ்பார்க்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ப்ளக்கு வந்து உங்களுக்கு பல்ஸில் எப்பவுமே ஸ்பார்க் வந்துனே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரைட்டு ஆர்பிஎம் ஏற உங்களுக்கு ரைட்டில் வந்து வரும். ரைட்டில் வந்து சரியாக வரல. பார்த்தா தெரியும். லெஃப்ட் சைடு ப்ளக் வந்து இன்னும் லென்த்து வரணும். லென்த்து வந்து வரல. ஒரு வேறு சிடி உண்டு போகலாம். டெஸ்டிங் சிடி உண்டு. இதில் எப்படி ஸ்பார்க் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த சிடியுடைய லென்த்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்பார்க் வந்து அதிகமாக வருது. இப்போ சிடி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் டபுளுக்கு லைட்டாக அடைச்சி ஓடுன்றது. ஏன்னா கரண்ட்டுடைய ஸ்பார்க்குடைய லென்த்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த சிடி போட லென்த்து அதிகமாக இருக்குது. இதோட அந்த டிவைஸோட எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிக்கப் காயிலுடைய ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ், அதாவது காயில் பிட்டேருந்து வரக்கூடிய லைனை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிவைஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பிக்கப் காயிலுடைய 2 லைன், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு. அதை எப்படி நம்ம பண்ணிக்கலாம். கால் பிட்ட ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எர்த்து பிக்கப் காலுடைய பவர் சப்ளையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறப்போ ஒரு எளிமையாக இருக்கும். ஏன்னா இந்த டிவைஸில் வந்து ஒரு BS6 வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். BS6 எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக இது பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 7-8 வண்டிங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. பிக்கப் காலோட பல்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருக்கனால அதை ஹெச்டி காயில் பவர் காயிலுக்கு வந்து வீக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது ஒரு
லாபகரமான விஷயம். 2 பவர் காயிலுமே நல்லா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கை வந்து நம்ம அடாப்டர் வச்சு செக் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அது ஒரு இது பண்ணிக்கலாம். பிக்கப் காயினுடைய பல்ஸ் கரெக்டாக வருதான்னு தெரிஞ்சுக்கலாம். சிடி விண்டு வந்து நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சிடி விண்டு வர ஒயரிங் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 விதமான கம்ப்ளைண்ட்டை வந்து இந்த டிவைஸ் மூலியமாட்டம் நம்ம பண்ணிக்கலாம். இது விரைவில் வந்து எல்லா மெக்கானிக் நண்பர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிடுவோம். அதுக்காக ஒரு பதிவு. தேங்க்ஸ் நண்பர்களே.